ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. மேஷ ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டேன். உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா, என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். மேஷ ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேஷ ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே மேஷராசிக்கு வந்துகிட்டு இருக்குங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேஷ ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேஷ ராசிக்காரங்க. கடவுளுடைய அனுகிரகம் தேவைதான், கடவுளுடைய துணை தேவைதான். ஆனால் நம்ம உழைச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதுவும் சொந்த உழைப்பு தான் என்னைக்கும் வந்து சோறு போடுங்கிறதுல தெளிவான அறிவோடு வாழக்கூடிய மேஷ ராசிக்காரங்களே தலைப்பெண்ணுங்க போட்டிருக்கோம். இந்த வீடியோ பதிவு என்ன உங்களுக்கு சொல்ல போகுது அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி மாதத்துடைய பலன்கள் தான் பார்க்க போகிறோம். சூரிய பகவானுடைய இடமாற்றம், சூரிய பகவானுடைய ஆட்சியை தான் வந்து தமிழ் மாதம்னு குறிப்பிட்டு பேசுவோங்க. அதை பொறுத்து தான் அந்த மாதத்துடைய மாற்றமே. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் அதாவது செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி கன்னி ராசியில் பெயர்ச்சி அடைஞ்சிட்டாருங்க. சில ராசிக்காரர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. சூரியன் வந்து ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறதுனால இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது சில ராசிக்காரங்களுக்கு வியக்கத்தக்க வாய்ப்பை அமைச்சிருக்காருங்க. அதில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கை கடவுளை சுற்றி தான் இருக்குது. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது, அதாவது புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதம், அதுவே ஆங்கில மாதத்தில் செப்டம்பர் மாதம் இல்லையா. இதில் முக்கியமாக மேஷ ராசிக்கு பதவி உயர்வு, திருமணம், சுப பலன்கள் அதிகரிக்க போகுது. அதாவது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சுக்கிரன் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றமாயிட்டாருங்க. புதன் பகவான் செப்டம்பர் 29ஆம் தேதி ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து களத்திரஸ்தானத்துக்கு மாற்றமாவார். கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் மீன ராசியில் வக்ரமாயி சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு இதனால் அற்புதமான பலன்களை தரக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்கு. அதற்கு உதாரணமாக மேஷராசிக்காரங்க இந்த மாதத்தில் மகிழ்ச்சியில் திளைக்க போறீங்க. உங்களுடைய குடும்ப பொறுப்புகள் எல்லாமே சிறப்பாக நிறைவேற்றி முடிக்க போறீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்க போகுது. உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலகத்தில் சிறப்பான உங்களுடைய நடவடிக்கையால் மரியாதை மதிப்பு கூட போகுது. புதுசாக வீடு வாங்க போறீங்க. வாகனம், வண்டி எல்லாம் வாங்குவதற்கான யோகமான காலமாக நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே, உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற போகுது.
பெற்றோர்களும் அவங்களுடைய உறவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. திருமண வாழ்க்கையில் துணையுடன் இருந்த சச்சரவுகள் நீங்க போகுது. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ப்பதற்கான வழி பிறக்க போகுது. 8 திக்கிலிருந்து பணவரவும் 8 திக்கிலிருந்து உதவிகளும் உங்களை தேடி வரப்போகுதுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மேஷ ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் முக்காவாசி மேஷ ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேஷ ராசிக்காரங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். சாமி எங்களுக்கு வந்து சனி பெயர்ச்சி தெரியும், இந்த என்ன சனி பெயர்ச்சியிலிருந்து எங்களுக்கு 7 சனி நடந்துட்டு இருக்குன்னு தெரியும், ஆனால் நீங்கள் ஒன்று புதுசாக சொல்கிறீங்களே அது என்ன சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி, அது எங்களுக்கு புரியலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் மாத இறுதியில் சனி பகவான் வந்து கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கு வந்தாருங்க. அந்த டைம்லேருந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு 7 சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு 7 சனி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 சனி மூலமாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 4-5 மாதங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா முழுவதுமாகவே நன்மைகள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதுதான் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. அது இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சியும் இந்த செவ்வாய் பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இது வந்து பொது பலன்களாகவே இருந்தாலுமே கூட மற்ற ராசிகளை விட மேஷ ராசிக்கு நல்ல ஒரு மாற்றம் அண்ட் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த செவ்வாய் பயிற்சி மூலமாக சுக்கிர பயிற்சி மூலமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு இருக்கிறதுனால இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சியோட பலன்கள் மட்டும் இத்தனை நாட்களாக மேஷ ராசிக்கு கிடைக்காம இருந்தது. இனி பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சியோட பலன்களும் வந்து முழுமையாக கிடைக்க போகிறதுனால பொருளாதாரத்தில் யாருமே நினச்சி பார்க்காத அளவுக்கு மேஷ ராசிக்காரங்க ஒரு உயரத்துக்கு போக போகிறீங்க. ஏன்னா பொருளாதாரத்தில் நீங்கள் உயரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு குருவுடைய பார்வை நிச்சயமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பொருளாதாரத்தில் ஒரு அசுர வேகத்துக்கு போக முடியும். குரு பெயர்ச்சி மூலமாக அதனுடைய பலன்கள் வந்து முழு பலன்களுமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இதன் மூலம் பொருளாதாரத்தில் நீங்க யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க மேஷ ராசிக்காரங்க இவ்வளவு தூரம் வருவாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லை அப்படின்னு செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்கு சாமி, வாய்தா மேலே வாய்தா போயிட்டு இருக்கு, வக்கீலுக்கு பல லட்சம் நாங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் வந்து கேஸ் முடிஞ்ச பாடே இல்லை, எங்களுக்கு எப்போ தான் தீர்ப்பு வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க.
விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடிய போகுது. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நல்ல டெவலப் ஆகி நல்ல ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருந்துட்டு இருப்பீங்க. என்னடா நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தாங்க, இவ்வளோ தூரம் மேலே போயிட்டாங்களே, நம்ம ஏன் இப்படியே இருக்கிறோமே, இந்த கம்பெனியில் 10 வருஷமா 15 வருஷமா வேலை செய்கிறோம் அப்படின்னு நிறைய நபர்கள் யோசிப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அங்கே நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த விரயச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இந்த திருமண வாழ்க்கையில். ஏன்னா இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது ஈஸியாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க கெடுத்து விடுறதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேஷராசிக்கு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஜாதகம் செட் ஆகலை. சுத்த ஜாதகம், ராகு கேது இருக்குது, செவ்வாய் இருக்குது, 4ல் செவ்வாய், 8ல் செவ்வாய், இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க. விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த மேஷராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ், அதாவது 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. நம்மளுக்கு ஒரு துணை தேவை அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. ஆனால் அப்படி 2வது மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களா, கேரக்டரை தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படின்ட்டு நினச்சிட்டே நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு தனிநபராக ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டில சர்வை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல அமைய போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே மேஷராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த வரக்கூடிய ஒரு 4-5 மாதங்கள் இந்த 2025 முடியறதுக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி, அதாவது பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் அந்த டைவர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நபரில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது மேஷராசிக்காரங்க மட்டும்தான். ஏன்னா அந்த டைமில் விரயச்சனி மூலமாக அந்த காதலில் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துட்டே இருந்திருக்கும். அடிக்கடி சண்டை வரது, ஈகோ பிரச்சனை, போட்டி பொறாமை, ஏதாவது ஒரு சிக்கலால் உங்களுக்கு வந்து அதன் மூலமாக அந்த பிரேக்கப் ஆகிட்டே இருந்திருக்கும். அப்படி இல்லை வீட்டில் போய் சொல்லணும்னா பெற்றோர்கள் வந்து சம்மதிச்சிருக்க மாட்டாங்க, வேறு கேஸ்ட்டாக இருக்குது, நல்ல வேலை இல்லை, நல்ல குடும்பமாக தெரியல, இந்த வரன் வேண்டாம் அப்படின்னு அவங்களும் தட்டி கழிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது.
உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருந்திருப்பாங்க. ஏடா எல்லார் வீட்லேயும் சொந்தக்காரங்க, எல்லார் வீட்லேயும் ஃபங்க்ஷன்லாம் நடக்குது, நம்ம குடும்பத்தில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுதுங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ, அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ, நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் மேஷராசிக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்க போய் ஒரு மேஷராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, பல லட்சம் இருக்குதுங்க, பிஸ்னஸ் லாஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. எங்களால் கடனே கட்ட முடியல சாமி, வட்டி மட்டும்தான் கட்டிட்டு இருக்கோம், ஏதாவது பொருளாதார முன்னேற்றம் எங்கள் வாழ்க்கையில் வரமாட்டேங்குது, இப்போ வேற 7.5 சனி வேற ஆரம்பிச்சிருச்சு, போட்ட அடிமையாக இருக்கும், அடிமேல் அடி வாழ்க்கையில் விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. இந்த 2025 முடியறதுக்குள்ள கண்டிப்பாக அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்களும், உங்களுடைய நண்பர்களும், உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையே ஏதாவது ஒரு வகையில் தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள், தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், தீய மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக இவற்றிலிருந்து மேஷராசிக்காரங்க விலகி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களை விட்டு போன உறவு பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வரப்போகுது. அந்த உறவு மூலமாக